Subscribe for more content. நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிற சம் எக்ஸாம்பிள் 3.15 கொடுத்துருக்க சம்மை நம்ம திரும்ப எடுத்து எழுதிக்கும். x³ டிவைடட் 9y ஸ்கொயர்ட் பையை நம்ம இன்ட்டாக மாற்றிக்கணும். 27y டிவைடட் x பவர் 5. இந்த சம் வந்து சிம்பிளிஃபை கேன்சல் பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஒரு y இருக்குது, இங்கே ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ இந்த ஒரு yக்கும் இந்த ஸ்கொயர்டுக்கும் கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்குது? ஒரே ஒரு y தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே x³ இருக்குது, இங்கே x பவர் 5 இருக்குது. இந்த x பவர் கியூப் ஓகே, இந்த x பவர் 5 கேன்சல் பண்ணோம்னா பேலன்ஸ் என்ன வரும்? ஸ்கொயர்டு. 1 9s are 9, 3 9s are 27. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 டிவைடட் எல்லாமே கேன்சல் ஆகிட்டு இங்கே y பவர் 1 ஒன்று இருக்குது, x ஸ்கொயர்டு இருக்குது. அப்போ x ஸ்கொயர்ட் y ஆர்டராக எழுதிக்கணும். x டேர்ம் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு y டேர்ம். இப்போ x ஸ்கொயர்ட் y. ஸோ வேல்யூ இதில் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட். இப்போ கொடுத்துருக்க சம்மா அதே மாதிரி எடுத்து எழுதிக்கிறோம். x பவர் 4 b ஸ்கொயர் டிவைடட் x மைனஸ் 1 பைனா இன்ட்டுன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். x ஸ்கொயர்ட் மைனஸ் 1 டிவைடட் பவர் 4 b கியூப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஸ்டெப்பை எப்படி எழுதலாம் அப்படின்னா x பவர் 4 b ஸ்கொயர்டை அப்படியே எழுதிக்கிறோம். டிவைடட் x மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1ன்றதை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதலாம். டிவைடட் a பவர் 4 b பவர் 3. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம இந்த ஸ்டெப்பில் கேன்சல் பண்ண வேண்டாம். இங்கே என்னப்பா எக்ஸ் பவர் 4 b ஸ்கொயர்ட் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இன்ட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 அந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் மாதிரி 1 ஸ்கொயர்னு சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா 1 ஸ்கொயர்டை நம்ம மல்டிப்ளை 1 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 1 தான். நம்ம 1 ஸ்கொயர்டை 1ன்னு எழுதலாம். டிவைடட் a பவர் 4 b பவர் 3 நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 1 ஸ்கொயர்டை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு எழுதிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட் ஃபார்மில் இருக்குது. a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயருக்கு ஃபார்முலானா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஸோ அந்த ஃபார்மேட்டில் இதை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். அப்படி எழுதும் போது இந்த எக்ஸ் மைனஸ் 1ஐயும் இந்த எக்ஸ் மைனஸ் 1ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். b ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே b கியூப் இருக்குது. அப்போ ஸ்கொயர்டையும் கியூபையும் கேன்சல் பண்ணால் b பவர் பேலன்ஸ் 1 வரும். அப்போ பேலன்ஸ் என்ன வருது? x power 4 into x plus 1 divided a power 4 b என்ன இருக்கு? பேலன்ஸ் 1 இருக்கு. ஸோ நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணி தட்ஸ் ஆல்.